அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி தேதி 23/7/2024. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹியூஜ் லாஸு 1,11,616. இதுதான் எனக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் லாஸு. இன்றைக்கி வாங்க இதில் எப்படி நமக்கு அதிக லாஸ் ஆச்சுன்னு பார்ப்போம். எஸ்பெஷலி இந்த 23,550 புட்டு இருக்குது பாருங்கள், 1,00,000 ரூபா லாஸுன்னு. ஆக்சுவலாக 400 குவான்டிட்டி எடுத்திருந்தேன். இது என்னாச்சுன்னா, புரோக்கர் டெர்மினலில் ஆர்டர் ஜம்ப் ஆகி விழுந்துச்சு. நமக்கு ஆல்கோலேருந்து எக்ஸிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம். அது ஜம்ப் ஆகி விழுந்துருச்சு. அது எப்படி என்னதுன்னு அதை அனலைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் இன்றைக்கி சொல்கிறேன். இந்த பிஎன்எல்லை ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்ப்போம். பார்த்துட்டு லாஸ்ட்டாக குவான்மேன் ஆல்கோவில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அது எப்படி ப்ளேஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் புரோக்கர் டெர்மினலில் எப்படி ஸ்லிப்பேஜ் விழுந்திருக்குங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள், இந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேட்ஸ்லாம் 9:45 ட்ரேட் எடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 1:30 நான் மேனுவலாக கட் பண்ணிட்டேன் ட்ரேடை. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஹை வாலட்டைலாக இருக்குது. இதில் என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கரெக்டாக இருக்காது. என்னோடய ஸ்ட்ராட்டஜியும் இல்லை, நிறையா பேரோட ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்காது. அது என்ன ரீசன்னு நம்ம காமிக்கிறோம். 8,39,000 ஸ்டார்ட் பண்ணது, 7,25,000 இருக்கும். 1,130, அதாவது 1,13,000 லாஸு. பார்க்கலாம், நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த இதில் பார்க்கலாம். ஸோ இது பார்ட் ஆஃப் த கேம் தான். நாளைக்கு பொசிஷன் சைஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபுல் ஃபோர்ஸில் ட்ரை பண்ணாலும் நமக்கு லாஸஸ் அதிகமாக வரும். நோ ப்ராப்ளம். எப்படியா இருந்தாலும் இந்த மாதம் ஒரு 40,000 லாஸு. இந்த ஃபினான்ஷியல் இயர்னால் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இதில் ஃபிட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸு இன்றைக்கி ஃபிட் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணது. எக்ஸ்பைரி டே மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. ஆக்சுவலாக 9:45 அப்புறம் தான் நமக்கு ட்ரேட் எடுத்துச்சு. அது இந்த இடத்து வரைக்கும் ஒரு 6,000 லாபத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரே கேண்டில் 342 பாயிண்ட்ஸு கிட்ட இது பண்ணியிருக்காங்க. அதாவது 1.44% அந்த அந்த இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோட இதில் நீங்கள் பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட் ரூலர் வச்சு பார்த்தாலும் பாருங்கள் 1.47 சம்திங் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் கேண்டில் டைம் இன்டர்வலில் இவ்வளோ தூரம் நமக்கு டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே போணுச்சுன்னா இந்த 3 நிமிஷத்தில் என்ன சேஞ்சஸ் வந்துட போகுதுன்னு தெரியல நமக்கு. ஆனால் இந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாம் பிக் ஃபிஷர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஹண்டிங் பண்ணுறாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மணியை. அதுதான் அது கிளியராக நமக்கு இன்டிமேஷன் சொல்லுது. பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள் 1.4%, அப்புறம் மறுபடியும் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் ரோலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே இருந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு ரேலி ஆணுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1.5% சம்திங் எடுத்துருக்கும் பாருங்கள். இதெல்லாம் கிளியர் ஸ்டாப் லாஸ்ன்ட்டு தான் இருக்கும் எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும். ஈவன் நீங்கள் ஆர்எஸ்ஐயில் வச்சு பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், ஒரு 60 இருக்கிறது சடனாக பார்த்திங்கன்னா ஒரு 30 வரைக்கும் கீழே வந்திருக்கும் ஆர்எஸ்ஐ. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 50லேயே சஸ்டெயின் ஆணுச்சு. மறுபடியும் சடனாக ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. அந்த இடத்துல ஒரு நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா 30 கீழே வந்துருச்சு. இப்போலாம் அதிக ப்ரீமியம் வேரியேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 70க்கு போயிடுச்சு 30லேருந்து. இது ஹை வாலட்டைல் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ட்ரேட் பண்ணுறதுக்கு சும்மா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்தியா விக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் சேஞ்சஸ் பெருசாக இல்லை, அதுக்குள்ளேயே அங்கே வேலட்டைலெல்லாம் அடித்து முடிச்சிடுச்சு. இந்தியா விக்ஸில் ஒன்றும் பெருசாக அந்த 15ங்கிறது 15 ± சம்திங்கில் தான் இருந்துச்சு. அப்புறம் 12க்கு அப்புறம் பாருங்கள் ஒரு ஸ்பைக் அடிச்சு, அதுக்கப்புறம் சுத்தமாகவே அந்த ப்ரீமியம் இது இந்தியா விக்ஸ் வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியான மாதிரி காமிக்குது இண்டெக்ஸு. ஓகே, எப்படியா இருந்தாலும் நம்ம லாஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் அக்செப்ட் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா மார்க்கெட்டில் அப்படி தான் மார்க்கெட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் பாருங்கள், இந்த இதில் உங்களுக்கு ஒன்று தெரியும், ஃபின் நிஃப்டி 23,550 புட் ஆப்ஷன் பாருங்கள். 486 ரூபாய்க்கு நான் பையிங் எடுத்த மாதிரி இருக்குது. 209 ரூபாய்க்கு செல் பண்ணது. ஆக்சுவலாக செல்லு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது. 209 ரூபாய்க்கு செல் அடிச்சுட்டு இருந்தேன். பை பாருங்கள், நான் அடுத்தது இந்த இன்னொன்று காட்டுறேன். என்னோடய ஆல்கோ பிளாட்ஃபார்ம் இதை பாருங்கள். இது 23,550 தான். இதுவும் அதே இது 2 ஸ்ட்ராட்டஜியாக நான் போட்டிருந்தேன். ஸோ 200 குவான்டிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டு பாருங்கள், 367 ரூபாய்க்கு எக்ஸிட் கொடுத்துருக்கு 11:17க்கு. ஆனால் புரோக்கர்கிட்ட போய் பாருங்கள் ப்ளேஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா 486 ரூபாய்க்கு ப்ளேஸ் ஆன மாதிரி, கிட்டத்தட்ட 120 ரூபா ஒரு குவான்டிட்டிக்கு தள்ளி போய் ப்ளேஸ் ஆகுது. இதுதான் ஸ்டாப் லாஸ் ஜம்பிங் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் லாஸ் ஜம்பிங் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குவான்டிட்டிக்கு 120 ரூபானா நான் 400 குவான்டிட்டி கிட்ட இது பண்ணேன். அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 50,000 வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு தான் அது சொல்லப்போனால். என்னென்னா அந்த சடனாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறது, சடனாக கீழே கொண்டு போகிறது,
கேட்டால் பட்ஜெட் போய்கிட்டுருக்கு, இல்லை வேறு ஏதாச்சும் நியூஸஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து இப்போ கொஞ்ச நாட்களாகவே இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம மார்க்கெட்டில். இது கிளியராக வந்து நம்ம ஈவன் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டதால் ஒன்றும் யூஸ் இல்லை. இவ்வளோ வேரியேஷன்ஸில் வந்து நம்ம யாரும் ஸ்டாப் லாஸும் வைக்க மாட்டோம். கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள். 209 செல் அடிச்சுட்டு 486 போய் பை அடிப்பாங்க. பை அடிக்கணும்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 130% கிட்ட. நம்ம போட்டிருந்த ஸ்டாப் லாஸே பார்த்திங்கன்னா 30 to 50% மேலே தாண்ட மாட்டோம். ஓகே, இது வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சொல்லப்போனால் புரோக்கர் டெர்மினலுக்கும் ஆல்கோவுக்கும் எப்படி வந்து நம்ம வேரியேஷன் வருதுங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். இல்லைனா வந்து நமக்கு அதுமாதிரி கவர்மெண்ட் சிக்னல் கொடுத்தது பார்த்திங்கன்னா 216 பையிங்கில் கொடுத்துருக்கு, செல்லிங் அடிக்கிறப்பையும் கொடுத்துருக்கு. அடுத்து 209 புரோக்கர் ட்ரேடர். எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்லிப்பேஜ் வந்து விழுந்திருக்கு. ஸ்லிப்பேஜில் 2 சொல்லுவோம், பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ஸ்லிப்பேஜ்னு 2 டைப் சொல்லுவோம். அது கொஞ்ச நாள் கழித்து வரும்போது நம்ம அடுத்தடுத்தது அதை பற்றி ஸ்லிப்பேஜை பற்றி நம்ம ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி லாஸை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இயர் ஃபினான்ஷியல் ஐ திங்க் 2.5 நம்ம வந்துருந்துச்சு. இப்போ 1.15 போயிடுச்சுனாலும் ரிமைனிங் வந்து நம்மள்ட்ட 1 lakh இன்னும் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ நாளையிலேருந்து பொசிஷன் சைஸை கம்மி பண்ணி வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஒரு 50% பொசிஷன் சைஸை கம்மி பண்ணிடுவோம். லிக்விடிட்டியை கம்மி பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி எல்லாருமே மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டெப் எடுப்பாங்க. எல்லாருமே கொஞ்சம் கம்மி, ஏன்னா இப்போ வால்டைல் அதிகமாக இருக்குன்ட்டு. பாருங்கள், தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.